பிரேக்கப் ஆயிடுச்சு. இந்த வருஷம் நல்ல லவ் லைஃப் அமையுமா? 2 இயர்ஸா ஃபாரின் ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். 2026 எனக்கு கிடைக்குமா? பிசினஸ்ல பெரிய முடிவு எடுக்க போறேன், இந்த வருஷம் நடக்குமா? இந்த உலகம் தோன்ற நாள்ல இருந்து இந்த கேள்விக்கு பதில் கிடைக்கல. இந்த ராசிக்கு ஆனா ஒரே ஒரு விஷயம்னா, முதல் காதல் வாய்ப்பு இல்லை. ஸோ கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு வந்துட்டு ஃபாரின் ஜாப் போகிறதுக்குண்டான வாய்ப்பு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. எதை ரொம்ப நாளா நீங்க எடுத்து காரியம் முடிக்கக்கூடிய அமைப்புக்கு எந்த ராசிக்கு மாமியார் மருமகள் காம்போ நல்லா இருக்குமா? ஆல்ரெடி லவ்ல ப்ராப்ளமா இருக்கு, மேரேஜ் வரைக்கும் ப்ராசஸ் ஆகலை, முதல் லவ் பண்றேன்னாங்க, இப்போ இல்லைன்னு பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த படையப்பா ரஜினிகாந்த் எப்படி ஒரு தடவை தான் துட்டு தவறும் அப்புறம் தவறாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு 2026 இதை ரொம்ப நீங்க கவனமா எடுத்துக்கணும். நிறைய இடங்கள்ல மாமியார அம்மானு கூப்பிடுறாங்க. பஞ்சமுக விநாயகர், 5 முகம் கொண்ட விநாயகர் எங்க இருக்குன்னு பார்த்து நீங்க பிரார்த்தனை செஞ்சுட்டு வரும்போது அடுத்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயம் வெற்றி அடைய வாய்ப்பு உண்டு. பாஸ்போர்ட் எடுப்பீங்க, கண்டிப்பாக நீங்கள் விசாக்கு ட்ரை பண்ணுங்க. நிறைய விஷயம் நம்ம தான் முன்னாடி நிக்கணும், ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம் பிள்ளை தானா வளருமா? பொறுமையா உங்களுக்குன்னு ஒரு அம்சம், உங்களுக்குன்னு வருகின்ற காதலாக இருந்தால்தான். வெற்றி கொடிக்கொட்டு படத்தில் வடிவேலு எப்படி அலப்புறையை கூட்டினாரோ அதே மாதிரி நீங்களும் ஒரு அலப்புறையை இந்த 2026 கூட்டலாம். இந்த ஆண்டு தொழில், வியாபாரம் அல்லது திருமணம், குழந்தை பாக்கியம் எல்லா விஷயத்துக்குமே மேச ராசிக்காரங்க கண்டிப்பா. இந்த மகர ராசிக்கும் சிம்ம ராசிக்கும் மாமியார் மருமகளினுடைய நட்பு அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நம்ம கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட கேள்விகளை கொடுத்துட்டே வரீங்க இல்லைங்களா. ஸோ அதிலிருந்து ரேண்டமாக செலக்ட் பண்ணி இதில் 2026 சம்மந்தப்பட்ட கேள்விகள் போட்டு வச்சுருக்கோம். ஸோ நம்ம அஸ்ட்ராலஜர்ஸ் கிட்ட ரேண்டமாக இதிலிருந்து ஒரு கொஷனை எடுத்து படிக்க சொல்லி அதுக்குண்டான பதிலை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் உங்களோட கொஷன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? சுபம் விஜய் சார், உங்களுக்கான அடுத்த கேள்வி இந்த பவுலில் இருக்குது. ஸோ இதிலேருந்து எடுத்து விடைய சொல்லுங்கள். அடுத்த அதிர்ஷ்ட நேயர் யாருன்னு பார்ப்போம். லவ் பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் பிரேக்கப் ஆயிடுச்சு. இந்த வருஷம் நான் நல்ல லவ் லைஃப் அமையுமா? மிதுன ராசி நிச்சயமாக சொல்லுவோம். மிதுன ராசி அன்பர்கள் பொதுவாக உங்கள் சார்பாக ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. மிதுன ராசிக்கு முதல்ல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், இது காலபுருஷனுக்கு 3ஆம் வீடு, கம்யூனிகேஷன். இது காதல் ராசி. இங்கே தான் ஆண் பெண் இரண்டும் இணைய ராசியாக தாங்க. இதுதான் பார்க்க குறிக்கும் இந்த ராசிக்கு. ஆனால் ஒரே ஒரு விஷயம்னா, முதல் காதல் வாய்ப்பு இல்லை, 2வது காதல் தான் சிறப்பாக. என்ன சார் இப்படி சொல்கிறீங்கன்னா, ஏங்க அவங்க 5ஆம் அதிபதி சுக்கிரனே 12ஆம் அதிபதியாக இருக்காருங்க. 5க்குரிய 12 சம்மந்தப்படும் பொழுது முதல் காதல் சக்ஸஸ் ஆகிறது வராது. 11ஆம் பாவம் தான் இது. அப்போ முதல் காதல் ஏற்பட வாய்ப்புண்டு. அடுத்த காதல் வேணால் அமையுமா அப்படின்னு பார்ப்போம். பொதுவாக இந்த ராசிக்கு காதல் என்ற அம்சத்துக்கு சுக்கிரன் ரொம்ப அதிபதியாக இருக்கிறார். அப்போ சுக்கிரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிச்சயமாக தேவை. சுக்கிரனோட நட்சத்திரம் 3ஆம் வீட்டுக்கு இருக்குது. அங்கே கேது பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். கேது தான் அவங்க ராசியையும் 5ஆம் இடத்தையும் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்போ இந்த வருடத்தில் இந்த ராசிக்கு காதல் என்ற ஒரு விஷயம் சின்ன சின்ன தடைகளை கொடுத்து கொண்டே இருக்கின்ற காலகட்டம். அப்போ சார் ஆல்ரெடி லவ்வில் ப்ராப்ளமாக இருக்குது, மேரேஜ் வரைக்கும் ப்ராசஸ் ஆகலை, இல்லை மேரேஜ் வரைக்கும் முதல் லவ் பண்ணுறேன்னாங்க, இப்போ இல்லைன்னு பிரச்சனை ஆயிடுச்சு. இது மாதிரி ஒருத்தங்களுக்கு. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் வயது இல்லை ஜாதியோ ஏதோ ஏற்றத்தாழ்வு இருக்கிற மாதிரி ஒருத்தர் காதல் வருகிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முதல்ல 3ஆம் இடத்துல கேது பகவான் அவங்களுக்கு உண்டான பரிகாரம். இதுக்கு நாங்கள் சிம்பிளான பரிகாரம் சக்தி விநாயகர். அது மாதிரி சக்தி விநாயகர் கோயில்கள் சென்று வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை பஞ்சமுக விநாயகர். நான் காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் இல்லையா, பஞ்சமுக விநாயகர், 5 முகம் கொண்ட விநாயகர் எங்கே இருக்குன்னு பார்த்து நீங்கள் பிரார்த்தனை செஞ்சுட்டு வரும்போது அடுத்த காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி அடைய வாய்ப்பு உண்டு. அப்போ கோச்சாரத்தில் காதலுக்கு சஞ்சலம் கொடுக்குறான்னு தெரிஞ்சாச்சு. இந்த விஷயம் ஒன்று தெரிஞ்சுக்கணும். இந்த ராசியை 5ஆம் இடம் தராசு மாதிரிங்க. பேலன்ஸாக பேசி பழகிட்டாலே இந்த ராசி ஜெயிச்சிடும். இந்த ராசிக்கு மனசு 2 தன்மை, வேணும் வேண்டாம், கன்ஃபியூஷன்னால தான் இந்த பிரச்சனையே வருது. அப்போ மனக்குழப்பத்தை தவிர்த்தாலே முற்றிலும் வெற்றி. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கின்ற காலகட்டத்தில் அது கர்மஸ்தானம், அவரை 8ஆம் அதிபதி. அப்போ நீங்கள் மற்ற எக்ஸ்ட்ரா பிரச்சனையை கொண்டு வந்து உங்கள் விருப்பமானவரிடம் கொண்டு வந்து திணிப்பது மிக தவறு. ஏன்னா உங்களுக்கு ஃபேமிலி சுச்சுவேஷன் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும், அதை கொண்டு வந்து இங்கே கொண்டு வர்றது சரியான அணுகுமுறையாக இருக்க வாய்ப்பில்லை. அப்போ லவ் பிரேக் ஆன காலகட்டம் தான். இன்னொரு விஷயம், இந்த பிரேக்கப் ஆனது திருப்பி வர வாய்ப்பு இருக்குது.
திருப்பியும் சொல்கிறேன், இந்த பிரேக்கப் ஆனது திருப்பி வர வாய்ப்பு இருக்கனால பொறுமையை காக்கவும். ஒரு காதல் போனால் அடுத்த காதல் மாதிரி கேட்குறீங்க, அப்படி வேண்டாம். பொறுமையாக உங்களுக்குன்னு ஒரு அம்சம், உங்களுக்குன்னு வருகின்ற காதலாக இருந்தால்தான் சரியாக இருக்கும். அப்போ காதல் திருமணத்துக்கு கைகூடுகின்ற ராசியாகத்தான் இந்த ராசி இருப்பதால் நிச்சயமாக 2027 அந்த விநாயகருக்கு உண்டான பரிகாரம் அதை செஞ்சுக்கிட்டு அடுத்த ப்ராசஸ் பண்ணும்போது வளர்ச்சி வெற்றி நிச்சயமாக உண்டு. கார்த்திக் பாபு சார், உங்களுக்கான அடுத்த கேள்வி இந்த பவுலில் இருக்குது, இதுலேருந்து எடுத்து அதற்குண்டான விடை சொல்லுங்கள். யார் அந்த சிறப்பு கேள்வின்னு பார்ப்போங்க. 2 இயர்ஸாக ஃபாரின் ஜாபுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், 2026 எனக்கு கிடைக்குமா அப்படின்னு மீனராசிக்காரங்க கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 2026 ஃபாரின் ஜாபு கேட்டிருக்கீங்க மீனராசி அன்பர். ஸோ கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு வந்துட்டு ஃபாரின் ஜாபு போகிறதுக்குண்டான வாய்ப்பு வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, 12ல் ராகு உட்காந்துருக்காரு. அந்த ராகு 12ல் உட்காந்து 2ஆம் வீட்டையும், ஓகேங்களா, அப்படியே இந்த பக்கம் தனுசு வீட்டையும் கண்ட்ரோல் பண்ணுறாரு. அப்போ தனுசு என்ன, காலச்சக்கரத்துக்கு 9வது வீடு, அது காலச்சக்கரத்துக்கு மொதல் வீடு. ஃபாரின் போனால் தான் உங்களோட லைஃப் வந்துட்டு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப சூப்பராக பிரமாதமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றம் முன்னேற்றம்லாம் வேறு மாதிரி இருக்கும். இந்த படையப்பா ரஜினிகாந்த் எப்படி ஒரு தடவை தான் துட்டு தவறும் அப்புறம் தவறாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு தடவை மிஸ் ஆகி போயிருக்கும் இந்த 7.5 சனி காலகட்டத்தில். பட் அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முயற்சியில் ஒரு தடை கற்கள் அப்படிங்கிற மாதிரி நினச்சோங்க. அந்த தடை கற்கள் இனி படிக்கற்களாக மாறி நீங்கள் அப்படியே மேலே ஏறி போவீங்க. என்ன சார் இவ்வளோ இதாக சொல்கிறீங்க, அவ்வளோ நல்லா இருக்குமாலாம் நடக்குங்க. ஜூன் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா கடகத்தில் வந்து குரு பயிற்சி ஆவார். ஓகேங்களா? ஒரு நீர் ராசி இன்னொரு நீர் ராசியிலேருந்து பார்க்குறாரு. அதுவும் உச்சம் பெற்ற குரு பார்வையை சனி பார்க்கிறார். சனி பகவானா யார், கர்மகாரகன். உங்கள் ராசிக்கு யார், 11 12 கூடியவர். லாபாதிபதியும் அவரே, விரையாதிபதியும் அவரே. ஸோ விரயத்தை லாபமாக்க நீங்கள் கண்டிப்பாக ஃபாரின் போங்க. ஃபாரின் போகிறது வந்துட்டு நான் இனி பாஸ்போர்ட்டே எடுக்கல சார், நீங்கள் எப்படி சார் எனக்கு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். பாஸ்போர்ட்டு எடுத்துருங்க. பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் ஆகுமே. ஏன்னா நீங்கள் அட்ரஸ் மாறி இருப்பீங்க, இல்லாட்டி வேறு எங்கேயாவது பக்கம் தொலைச்சிருப்பீங்க. அதையெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி செட் ஆகணும் இல்லைங்களா? ஏன்னா இந்த 7.5 சனி காலகட்டத்தில் இதெல்லாம் அமர்க்கலமாக அநியாயத்துக்கு நடந்திருக்கும். ஸோ எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. பாஸ்போர்ட் எடுப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் விசாவுக்கு ட்ரை பண்ணுங்கள். எந்த கண்ட்ரி போகணும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு மண்டக்குள்ளே ஓடிட்டுருக்கும். அமெரிக்காவை தவிர்த்து மித்த எல்லா கண்ட்ரிக்கும் நீங்கள் தாராளமாக போகலாம். ஏன்னா H1B விசாவுக்கு நீங்கள் வந்துட்டு இவ்வளோ டாலர் வந்து கட்டணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக கட்ட முடியாது. ஏதோ ஒரு சில விஞ்ஞானிகளுக்கும் டாக்டர்களுக்கும் மட்டும் கண்டிப்பாக போவாங்க. மற்றவங்கெல்லாம் ஆஸ்திரேலியா பக்கமோ, ஜெர்மனி பக்கமோ, இல்லாட்டி துபாய் பக்கமோ, இல்லாட்டி பஹ்ரைன் பக்கமோ அப்படி போயிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக சிறப்பாக இருப்பீங்க. கண்டிப்பாக வந்துட்டு வெற்றி கொடி படத்தில் வந்துட்டு வடிவேலு எப்படி வந்துட்டு ஒரு மாதிரி போயிட்டு அளப்புறையை கூட்டினாரோ அதே மாதிரி நீங்களும் ஒரு அளப்புறையை கண்டிப்பாக இந்த 2026 கூட்டலாம். ஆனால் வந்துட்டு ரொம்ப பண்ணிங்கன்னா பார்த்திபன் மாதிரி வந்து கண்டிப்பாக அடிப்பார், பார்த்துக்கோங்க. நன்றி. கிருஷ்ணவேணி மேடம், உங்களுக்கான அடுத்த கேள்வி இந்த பவுலில் இருக்குது, இதுலேருந்து எடுத்து அதுக்குண்டான விடை சொல்லுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கேட்கக்கூடியவங்க அனைவருக்குமே வாழ்த்துக்கள். இன்ஸ்டாகிராம்லேருந்து தான் வந்திருக்கு. நான் மேசராசி, ரொம்ப நாளாக ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு இருக்கேன். பிஸ்னஸில் பெரிய முடிவு எடுக்க போகிறேன். இந்த வருஷம் நடக்குமா? அதாவது காலசக்கரத்துக்கு முதல் பாவகம் மேஷம், மேசம் முதல் மீனம் வரை அப்படி சொல்லுவோம். அப்போ அஸ்வினி பரணி கிருத்திகை 1ஆம் பாதகம் நடக்கக்கூடிய மிக அற்புதமான ராசிக்காரங்க நீங்கள். உங்களுக்கு எப்போ அப்படின்னா தலைமைத்துவம், நம்ம தான் இந்த சாப்பாடு இப்படி தான் சாப்பிடணும், இப்படி தான் அப்படிங்கிற எந்த விஷயமா இருக்கட்டுங்க, ஒரு செலக்டிவ் பர்சன் அப்படின்னா மேசராசியை நம்ம சொல்லலாம். அப்போ உங்களுடைய விஷயம் என்ன அப்படின்னா, எதை வந்து ரொம்ப நாளாக நீங்கள் எடுத்து காரியம் முடிக்கக்கூடிய அமைப்புக்கு கோச்சார கிரகம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா முழுமையாக வந்து ஒரு ஆயுள் பாவகம், ஆயுளுடைய கிரகம் அப்படின்லாம் சொல்லும்போது சனி பகவானை நீங்கள் வந்து ரொம்ப கெட்டியாக, ஏன்னா நீசம் அங்கே ஆகிறார். தொழில் விஷயமாக இருக்கட்டும், உடல் ஆரோக்கிய விஷயமாக இருக்கட்டும், நம்ம வந்து ஒரு மக்களிடையே போய் இப்படி பழகக்கூடிய விஷயமா இருக்கட்டும், சனி பகவானுடைய சப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப தேவை. அப்போ நீங்கள் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் கீழே இறங்கி பணிவாக, அன்பாக, ஆசையாக பேச கற்றுக்கணும். குடும்பமாக இருந்தாலும் சரி, வெளி வட்டாரமாக இருந்தாலும் சரி. 2026 இதை ரொம்ப நீங்கள் கவனமாக எடுத்துக்கணும். குரு பகவானுடைய அமைப்பு கடகத்துக்கு வரும்போதும் மிதுனத்தில் இருக்கும்போதும் இது ரெண்டையும் வச்சு தான் நம்ம கணக்கில் சொல்கிறோம். ஸோ உங்களுடைய வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், குடும்ப விஷயமாக இருக்கட்டும், தொழில் உத்தியோகம் இதெல்லாம் மாற்றம் வேணும். கண்டிப்பாக ஒரு சைடில் வந்து ஒரு பிஸ்னஸில் வைய நீங்கள் சப்போர்ட்டாக வேறு பிரான்ச்சு வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படிங்கிறது, நீங்கள் நிறைய வந்து லேபர்ஸு நமக்கு சப்போர்ட்டாக இருக்கிற தாராபலன் பார்த்து நல்ல நட்சத்திரக்காரங்களை நீங்கள் கூட வச்சுட்டு இருக்கும்போது
கண்டிப்பாக அவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு பெரிய மேன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்குங்க. ஏன்னா எப்பயும் நீங்கள் ஒரு உயர்வான சிந்தனை, எண்ணம், ஒரு மேம்போக்கான விஷயங்கள்லாம் நிறைய நடத்தணும், காரியத்தை சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். குடும்ப ஒற்றுமையாக இருக்கணும், படபடன்னு பேசணும், நிறைய விஷயம் நம்ம தான் முன்னாடி நிற்கணும், ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அரசியல் சார்ந்து இருக்கிறவங்களுக்கெல்லாம் மேசராசிக்காரங்கள் ரொம்ப ரொம்ப, ஏன்னா 7.5 சனி வருதுங்க, 12ல் சனி பகவான், விரயமாகுமா அப்படியெல்லாம் உங்களுக்கு ஒரு அதெல்லாம் இல்லைங்க. உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல நிலைமையில் இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நல்ல ஒரு முற்போக்கான சிந்தனைகள் வரும், நிறைய பணவரவு வரும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருந்தாலும் நீங்கள் உயர்ந்த கோயில் அப்படி சிவன் மலை, இந்த மாதிரி மலை உச்சியில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் பார்த்து அந்த கோயிலுக்கு நீங்கள் வழிபாட்டு முறை தியானம் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்ன மெடிடேஷனில் பஞ்சபூத தத்துவத்தில் நீங்கள் உட்காந்து அந்த நீங்கள் காலையில் அதிகாலையில் உட்காந்து நீங்கள் ஒரு தியானம் பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த ஆண்டு தொழில், வியாபாரம் அல்லது திருமணம், குழந்தை பாக்கியம் எல்லா விஷயத்துக்குமே மேசராசிக்காரங்க கண்டிப்பாக ஒரு சக்ஸஸான ஒரு விஷயத்தை சாதிக்க முடியும். அந்த டிசைன் பண்ணக்கூடிய அமைப்பு பஞ்சபூதமாக போய் பிரபஞ்சத்தில் கலந்து ஈசன் உங்களுக்கு நல்ல விஷயத்தை கொடுப்பார். சிவபுராணம் பாராயணம் பண்ணிக்கிட்டே வாங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஏன்னா சனி பகவான் தாக்கத்துக்காக தான் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். உழைப்பே உயர்வு அப்படின்னாலும் உங்களுக்கு உற்சாகத்துக்கோ சுறுசுறுப்புக்கோ எப்பயுமே கவலை கிடையாது. எப்பயுமே ஒரு ஆக்டிவாக இருப்பீங்க. ஆக்டிவாக இருக்கக்கூடிய பர்சன் தான் நீங்கள். இருந்தாலும் அதற்கான ஊதியம், அதற்கான நல்ல பேர் கிடச்சிச்சா அப்படிங்கிற ஏக்கம்லாம் இனிமே படிப்படியாக உயர்வான ஒரு அந்தஸ்தையும் கௌரவத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் கேட்டுக்கிட்டீங்க. ரொம்ப வாழ்த்துக்கள். சிவாய நம. நல்ல நேரம் நாகராஜ் சார், உங்களுக்கான அடுத்த கேள்வி இந்த பவுலில் இருக்குது, இதிலேருந்து எடுத்து அதற்குண்டான விடையை சொல்லுங்கள். இந்த கேள்வியை படிக்கலாமா வேணாமான்னு தெரில. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கேள்வி. இந்த உலகம் தோன்ற நாள்லேருந்து இந்த கேள்விக்கு பதில் கிடைக்கல. எந்த ராசிக்கு அப்புறம் உலகமே நடுங்கிற விஷயம், நல்லா கவனமாக கேளுங்க. மாமியார் மருமகள் காம்போ நல்லா இருக்குமாம்மா. இது ஒரு கேள்வியா? எவ்வளோ கஷ்டமான கேள்வி தெரியுமா? ஏன்னா உலகம் தோன்றிய நாள் முதல் மாமியார் மருமகளுக்கான சரியான காம்பினேஷன் அமையவில்லை என்பது தீர்ப்பு. ஆனால் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். எனக்கு தெரிந்தவரை நான் பார்த்த இடங்களில், நிறைய இடங்களில் மாமியாரை அம்மானு கூப்பிட்றாங்க. நிஜம். அதை விட ஒரு முக்கியமான விஷயம் வந்து, நம்ம காரைக்குடி சைட்லாம் போனோம்னா தாம் பெத்த மகளை விட வந்த மருமகளை, ஒரு பழமொழி, என்ன பழமொழி தெரியுமா? இந்த பழமொழிக்கு நிறைய பேருக்கு அர்த்தம் தெரியாது. ஊராம் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம் பிள்ளை தானாக வளருமா. இது என்ன லாஜிக்கே இல்லை அப்படின்னு நான் ரொம்ப நாளாக கவலைப்பட்டு இருந்தேன். அந்த கேள்விக்கு என்ன அர்த்தம்னா, ஊரான் பிள்ளை என்று சொல்லக்கூடிய வார்த்தை நம்ம சம்மந்தி, நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணு, அவள் முகத்தில் சிரிப்பை காமிங்க. உங்கள் வீட்டில் வளர்ந்து போன பொண்ணு ஜெகஜோதியாக இருப்பாங்க. இதை நான் சொல்கிறத நீங்கள் பேப்பரில் எழுதி வாட்ச் பண்ணி பாருங்கள். உங்கள் வீதியில், உங்கள் பக்கத்து வீட்டில், உங்கள் சொந்தக்காரங்க மத்தியில் வந்த பிள்ளையை நல்லா பார்த்த குடும்பம் 100% இல்லை 1000% நம்ம பிள்ளை நல்லா இருக்கும். இதைத்தான் அப்படி சொல்லியிருக்காங்க. இது யாருக்கு அமையும்? அது ஒரு பெரிய கேள்வி. எந்த கிரக பலன், எந்த நட்சத்திர பலன் இது யாருக்கு அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் இந்த மாமியார் அப்படிங்கிறது கால புருஷனுக்கு 10ஆம் இடத்தை வச்சான் சனி பகவான். மாமியார்னா யாருங்க? 10ஆம் இடம். அந்த 10ஆம் இடத்துக்கு அதிபதி நல்லா இருந்து அதன் மூலியமாக தன்னுடைய மகனுக்கு வரக்கூடிய, மகன்னா என்ன, 5 சூரியன். இந்த சனி பகவான் 10ஆம் இடமாக வருதா காலபுருஷனுக்கு, தன் மகன் 5 சூரியனாக வருதா. இந்த சூரியனும் சனியும் இயற்கை பகைவர்கள். அதனால் இவர்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கும். ஆனால் இந்த மகர ராசிக்கும் சிம்ம ராசிக்கும் மாமியார் மருமகளினுடைய நட்பு பிரமாதமாக இருக்குங்க. சில ஆண்கள் கண்ணில் தண்ணி விட்டு, எங்கள் அம்மாக்கா 2 சேலை எடுத்த, உங்கள் அம்மாவுக்கு எங்கள் அம்மா கிடக்குதுங்க, எங்கள் அம்மா கிடக்குதுங்க, உங்கள் அம்மாவுக்கு முதல்ல செய்வோம். அதே மாதிரி நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், நிறைய பணத்தை சேர்த்து வச்சுட்டு என் மகளுக்கு கொடுக்கணுங்கிறத விட என் மருமகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ராசி சிம்மராசி. நான் சொல்கிறது, மருமகள் மகர ராசியாக இருந்து மாமியார் சிம்மராசியாக இருந்தாலும் நல்லா வாழ்வீங்க. மாமியார் சிம்மராசியாக இருந்து மருமகள் மகர ராசியாக இருந்தாலும் உங்கள் காம்போ சக்ஸஸ் காம்போ.
ஸோ அப்போ என்னென்னா இந்த மகர ராசியும் சிம்ம ராசியும் குட் காம்பினேஷன். அப்போ மற்ற ராசிக்காரங்களாம் சண்டைக்கு வரக்கூடாது. சார் நாங்களாம் நல்ல மாமியாராக தான் இருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு 10ஆம் இடமும் 5ஆம் இடமும் நல்லா இருக்கும். நிறைய பேர் இந்த பொருத்தம் பார்க்கும்போது என்ன தெரியுமா கேள்வி கேட்பாங்க, பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பிடிச்சிருக்கான்னு யார் கேட்பா தெரியுமா? பொண்ணு மாப்பிள்ளையும் வர்றவங்க மட்டும் பார்ப்பான். ஆனால் அந்த பெரிய மனுஷங்களை கூப்பிட்டு வருவாங்க பொருத்தம் பார்க்குறது. அவங்க கேட்பாங்க ஒரு கேள்வி, சூப்பர் கேள்வி. ஏப்பா மாமியார் கூடலாம் நல்ல விதமாக ஒத்து போகுமா, முறுக்குப்பட்டியெல்லாம் வாங்கி கொடுக்குமா, என்னைய கடைசி காலத்தில் பார்த்துக்குமா? இந்த கேள்விக்கு 1000 அர்த்தங்கள் இருக்கிறது. அதனால் இந்த 10ஆம் இடம் 5ஆம் இடம் காம்பினேஷனை பாருங்கள். அப்படி இல்லைன்னா கொண்டு வாங்க, நாங்கள் பார்த்து சொல்கிறோம். நல்ல மருமகளை நல்ல மாமியாரை வச்சுட்டு சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு ஆஸ்ட்ரோ தமிழா உங்களுக்கு வழிவகுக்கிறதுக்கு இந்த கேள்வியை கேட்டிருக்கு. ரொம்பவே சிறப்பாக நம்ம நேர்கள் கேட்ட கேள்விகளுக்கு அற்புதமாக பதில் சொல்லியிருக்கீங்க. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் பாருங்கள், கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு உண்டான கேள்விகளை கேளுங்க. அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் அந்த கேள்விக்கு உண்டான பதில்களை வந்து நம்ம ஆஸ்ட்ராலஜிஸ்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ தொடர்ந்து நம்ம ஆஸ்ட்ரோ தமிழா சேனலில் இன்ட்ரெஸ்டிங்கான ஜோதிடம் மற்றும் ஆன்மீக ரீதியான விஷயங்களை பார்க்க நம்ம ஆஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.